50 லட்சம் சொல்ல மாட்டாங்க. 50 lakhs கம்பெனியோட ப்ராப்பர்ட்டினா அதோட வேல்யூ போட்டு கட்ட சொல்லுவாங்க. அது மேபி மிஸ்டேக். 50 lakhs மேபி கம்பெனி வேல்யூ பண்ணும்போது உங்க 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி உள்ள கம்பெனியா இருக்கலாம். சார் ஓகேங்க சார். நாங்க பேஸ் பண்ற கம்பெனிஸ் ஒரு மக்காச்சோள கம்பெனியோட வேல்யூஷன் பண்ண ஒரு 50 lakhs ஒரு அது எல்லாமே ஓகே சார். நீங்க வந்து ஆபீசர் கையில இருக்கீங்க, நீங்க எந்த டெசிக்னேஷனும் இது கேட்கல. அவர் யாருன்னு கேட்கலாம். அவர் என்னோட ஸ்டாஃப் தான் சார். ஸ்டாஃப் என்னவா இருக்குது? அவர் ஜூனியர் சார். அவர் கேட்ட டாக்ஸி டிரைவர்னாரு. யாரும் ஃபோன் பண்ணி சார் ஜூனியர் சென்ட்டுக்கும் டிரைவர் நான். ஆனா எங்களோட மென்ஷன் ஜூனியர் சென்ட். சரி ஓகே. ஒரு ஆபீசர் வந்து நீங்க சொல்றீங்க ஏத்துக்கிறேன். ஆமாங்க. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா ஒரு நபர் ஏமாத்தப்பட்டிருக்காரு. சரிங்களா? அதாவது உங்கனாலயோ டிரைவர்னாலயோ ஏமாத்தப்பட்டிருக்காரு. அதாவது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 3 months டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் வரல. ஏன் இன்னைக்கு மட்டும் வருது? வண்டியை வந்து நான் திருப்பூர் எடுத்துட்டு போயிருவேன் காசு கொடுக்கலீங்கன்னா அப்படின்னு சொல்லி வண்டியை எடுத்து போவோம். இங்க வந்து நிப்பாட்டி வண்டியை இவதான் பேசியிருக்காரு. கேளுங்க. வண்டியை எடுத்து வந்து இங்க நிப்பாட்டோம். எங்க ஆஃபீஸ்ல நிப்பாட்டோம். அடுத்த நாள் காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அதாங்க திருப்பூர் எடுத்துட்டு போயிருவோம். எங்க ப்ரொசீஜர் சார் ப்ரொசீஜர் அதெல்லாம் ஓகே. எங்க ஆக்ட் படி வண்டி எடுத்து வந்து நிப்பாட்டுவோம் சார். அடுத்த நாள் 20 months இல்லீகலா இருந்தா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இதுதான் actually agriculture department தானே. Yes sir. So we don't have this is not agriculture pure agriculture department. It is agriculture marketing department. We are having a rule and act. Marketing license irukandha sir. Marketing license everybody having marketing license which is trading maize பண்றாங்க இல்லையா? Suppose you are if maybe you are poultry farms having poultry farms and maybe create the poultry feeds, animal feeds. We don't have anything. They have purchasing maize. They have purchasing maize and fees. They take to fees. For example, Suguna. அவங்க ஃபீஸ் கிரியேட் பண்ண எவ்ரி மந்த் எங்களை லாக்ஸ் கணக்கில் கட்டுறாங்க. சரி அதெல்லாம் ஓகேங்க சார். விடுங்க. ப்ராப்பராக இருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு ரெவன்யூ இருக்குது. எல்லாமே பர்மிஷன் கொடுத்து அந்த கம்பெனி ஓடிட்டு இருக்குது. கோவை மாவட்டத்தில் தான் இந்த கம்பெனி இயங்கிட்டு இருக்குது. கலெக்டர் மோக்கொண்டு எல்லா சுற்றுச்சூழல் மோக்கொண்டு எல்லாமே பார்த்து தான் கம்பெனி கொடுத்துருக்காங்க. யாரும் பார்க்காமல வேலிடிட்டி பார்க்காம கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கம்பெனி நடத்துறீங்க? இருங்க அந்த கம்பெனி ஃபோன் பண்ணி எத்தனை வருஷமாக கம்பெனி நடத்துறீங்க? நாங்கள் வந்து விசிட் பண்ண 50 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு இது பண்ணுறாரு அவர். எவ்வளோ டர்ன் கட்டுறது? நாங்கள் வந்து கம்பெனி விசிட் பண்ணுவோம். எங்களுக்கு ஆத்தரைசேஷன் வாங்க. நீங்கள் வாங்க. அவர் எதுக்கு மிரட்ட மாட்டாங்க யாரும். அதான் கேளுங்க. 50 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும். சரி ஓகே. நீங்க கம்பெனி விசிட் பண்ணாம எப்படி 50 லட்ச ரூபா ஃபைன் வரும்னு முடிவு பண்ணீங்க? இல்ல சார் உங்களோட ப்ராப்பர்ட்டி அவர் பேசுனது தப்புங்களா இல்லையா? நீங்க வந்து 50 லட்சம் அவர் பேசுனது தப்புங்களா இல்லையா? சார் அதாவது தப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னு சொல்ல வரேன் புரிஞ்சுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கம்பெனி வந்து நீங்க விசிட் பண்ணவே இல்ல. எஸ்ஆர் क्वेश्चन கேக்குறது இங்க வரணும். நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட ஜெனரலா பப்ளிக்கா நீங்க கவர்மெண்ட் ஆபீசர் ஓகே. நீங்க நான் உங்களுக்கு பப்ளிக் சர்வன்ட் நீங்க என்ன வேணா இருக்கலாம். பட் ஐ அம் ரெஸ்பெக்ட்லி சார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குறேன். இவ்வளவு ஹார்ஷா நீங்க 1 2 क्वेश्चन கேக்குறீங்க. எஸ்ஆர் நோ கேக்குறது. நான் சார் நான் எஸ்ஆர் போங்க. நீங்க போங்க. நீங்க எங்க வேணா போய் சார் நான் எதுமே கேக்கல சார். இல்ல சார் நீங்க வாங்க. ஓகே. உங்களை நான் அலோவ் பண்ணிக்க கூடாது. நீங்க ப்ராப்பரா டீடைல் எங்க பண்ணுங்க பண்ணிக்கங்க. ஐடென்டி பண்ணிக்கங்க. நீங்க டெய்லி தான் போஸ்ட் நிக்கிறோம். என்ன சார் நான் ரெஸ்பெக்ட்டா பேசுறீங்க. ஓவர் கம்பெனி நான் வாங்க போங்க தான் பேசுறேன். நான் ரெஸ்பெக்ட்ல பேசுறேன். வாங்க போங்க. நீங்க அவரை வந்து குற்றவாளி முன்ன நிப்பாட்டி பேசுறீங்க. சார் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து கம்பெனியை விசிட் பண்ணல. டெய்லி பாதிக்கப்படுறாங்க. எவ்வளவு ஒருத்தர் செஞ்ச தப்பு. நானும் கவர்மெண்ட் ஆபீஸ் சப்போர்ட் பண்றோம் தான். போலீஸ் டிபார்ட்மென்ட் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றோம் தான். சரிங்களா? பண்ண முடியும் சார். சொல்லுங்க சார். This is not for call. போறெல்லாம் அதெல்லாம் கேட்கல சார். நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன். அதாவது actually சார் சார் நான் தப்பா கேக்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து சார் ஒரே நிமிஷம் சார். we are asking the company nature of company and what we are repacking the finished product. So you are repacking the finished powder. The powder where is come from? It is coming from Mysore, Andhra Pradesh. Okay. From different places. So the powder making from the raw material is maize. Also maize and soya. Raw material is not ours because that is manufactured purchased by the company. No sir, you are not purchasing the maize. Sir, you are not purchasing maize. No, we are not purchasing maize. There is no problem. Sir, you are stay give the statement. நான் மைஸ் பர்ச்சேஸ் பண்ணலன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் மைஸ் ஸ்டார்ச் பர்ச்சேஸ் பண்ணுது. மைஸ் ஸ்டார்ச். மைஸ் ஸ்டார்ச். சார் finished product. Finished product. We are not doing come from maize. The raw material is maize. Raw material is soya also. Soya also purchased by the companies. இல்ல soya also சார் മലയാളത്തിൽ പറയുന്നത് മൈസ് മേടിക്കുന്നത് നിങ്ങൾ അതിന് സ്റ്റാർച്ച് മേടിക്കുന്നു ഇല്ലേ? സ്റ്റാർച്ച് മേടിക്കണം finished product. മൈസ് മേടിക്കുന്ന മൈസ് അല്ല. സ്റ്റാർച്ച് ഓൺലി മേടിക്കുന്നു. സ്റ്റാർച്ച് maize starch. എന്നിട്ട് ഞങ്ങൾ റീപാക്കിംഗ് ചെയ്തിട്ട് ஓகே. நீங்க என்ன செய்றீங்க சார்? நான் என்னமே பாருங்க. நான் கோவமெல்லாம் பண்ணல. நான் ஒரே கேக்குற பாயிண்ட் ஒரு கம்ப்ளைன்ட் கொடுங்க. ஒரு ஜெனரல் பப்ளிக்கா நான் கேக்குறேன். நான் உங்ககிட்ட கோவப்படுறதுக்கு கேட்கல சார். நீங்க கம்ப்ளைன்ட் கொடுங்க. நான் சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மாதிரி எனக்கு